Hi friends, welcome to our channel Dream Rich World. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு விடுகதை கேட்க போறோம். இந்த நாட்டாம சேர்ல மத்தவங்கள உட்கார வச்சு நான் விடுகதை கேட்க போறேன். அவங்களுக்கு பதில் தெரியலனா நீங்க தான் சொல்லணும். வாங்க, நான் கேக்குற விடுகதையை நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ரிஷாலர், கம். ஓகே, இப்போ ரிச்சா உங்ககிட்ட கேள்வி கேட்டுமா? ஒருத்தன் பச்சை கலர் பேண்ட் போட்டு பச்சை கலர் சட்டை போட்டு பச்சை கலர் தொப்பி போட்டு பச்சை கலர் கண்ணாடி போட்டு பச்சை கலர் வீட்டோட கதவை போய் டங்கு தட்டினானா. ஏன்? காலிங் பெல் இல்ல. குட், கரெக்டான ஆன்சர். இரண்டாவது விடுகதை. ரிச்சா, பறக்கவே முடியாத பறவை என்ன பறவை? பென்குயின். கரெக்ட். இப்போ மூணாவது விடுகதை. ரிச்சா, ஒரு காட்டுல செடிகள், மரங்கள், கொடிகள், தண்ணி எதுவுமே இருக்காதான். அது என்ன காடு? தெரியலையா? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ மூணு கேள்வியில 2 கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்ன ரிச்சாக்கு ஒரு வாழ்த்துக்கள். இப்ப நாட்டாம சேர்ல இருந்து ரிச்சாவை தூக்கிடலாமா? இப்ப அடுத்து வர போற கண்டஸ்டன்ட் பேரு ரீமாஸ். இப்போ நம்ம இரண்டாவது கண்டஸ்டன்ட் ஆகிய ரீமாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் நாட்டாமை சேருக்கு. வாங்க. ஹாய், நான் ரீமா. ஓகே, இப்போ ரீமாக்கான முதல் கேள்வி. ரீமா, ஒருத்தன் 20வது மாடியில இருந்து கீழே விழுந்தானா. அவனுக்கு ஒரு சின்ன காயம் கூட ஆகலையா. ஏன்? ஏன்னா அவனுக்கு பெரிய காயமா இருக்கும். கரெக்ட். ரீமா கரெக்டா பதில் சொல்லிட்டா. இப்போ ரீமாக்கான இரண்டாவது விடுகதை கேட்டுடலாமா? ரீமா, ஒருத்தர் ரொம்ப அமைதியா சாதுவா இருப்பான். ஆனா எதுவுமே அடிக்காம உடைக்காம எதுவுமே பண்ணாம அழுதுருவான். அவன் யாரு? எதுவுமே பண்ணாம அழுவான். தெரியலையா? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, தேர்ட் क्वेश्चन. இப்போ ரீமாக்கான மூணாவது கேள்வி. ரீமா, ஒரு பெரிய ஊருக்கு ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு ஊரு ஃபுல்லா ஒளி தருவான். ஆனா அவனுக்கு ஒரே ஒரு நாள் தான் ரெஸ்ட். அவன் யாரு? ரீலா. கரெக்ட். ரீமா 3 கேள்விக்கு 2 கேள்வி கரெக்டா பதில் சொல்லிட்டாங்க. ரீமாக்கு ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. போங்க. அடுத்து இந்த நாட்டாம சேர்ல யாரோ உட்காருவாங்க. ஸ்டே டியூன்ட். இப்போ நான் சனாப்பா கிட்ட விடுகதை கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒன், நடக்க முடியாத தர. என்ன தர? நடக்க முடியாத தர. புளியோதரை. கரெக்டா? கரெக்ட். இப்போ செகண்ட் क्वेश्चन, மனுஷங்க போக முடியாத சிட்டி. என்ன சிட்டி? சேலம் சிட்டியா? சேலத்துக்கு வரலாம் தானே? தெரியலையே. பாஸ். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ தேர்ட் क्वेश्चन, கொசு வீட்டுக்கு வராம இருக்க என்ன பண்ணும்? கொசுக்கிட்ட நம்ம அட்ரஸ் சொல்லாம இருக்கணும். கரெக்டா? கரெக்ட். சனாபாட்டா 3 क्वेश्चनக்கு 2 क्वेश्चनஸ்க்கு கரெக்டா ஆன்சர் பண்ணாங்க. சரி, எல்லாம் நொண்டி ஆடலாம். நான் ஃபர்ஸ்ட் போறேன். சனப்பா என்ன? நான் விடுகதை கேட்டா கேளு. ஒரு 20வது மாடியில இருந்து குக்கரை தூக்கி போட்டா. ஆனா அந்த குக்கர் கீழே உழவே இல்லை. அது எப்படி? தெரியலையே. பாஸா? ரீமா, உனக்கு தெரியுமா? யோசிச்சு பார்க்கட்டா? ஏன்னா அது பட்டர்ஃப்ளை குக்கரா? கரெக்ட் ஆன்சர். ரிச்சா, நான் உங்ககிட்ட ஒரு விடுகதை கேட்கட்டுமா? ஒரு கொக்கு நல்ல உயரத்துல பறந்துட்டு இருந்துச்சாமா. அப்போ அது ஒரு முட்டை போட்டுச்சான். அந்த முட்டை உடையவே இல்லையா. ஏன் எப்படி? அது பில்டிங் மேல வந்துச்சு. பில்டிங் மேல விழுந்தா முட்டை உடஞ்சிரும். உனக்கு தெரியுமா? தெரியலையே. ஏன்னா அந்த கொக்கு அண்டர்வேர் போட்டுருந்துச்சான்.